நம்ம ஏன் இங்க வந்திருக்கோம்? வந்ததுல இருந்து என்கிட்ட நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற. பேசுறேன் பிரீத்தி. எல்லாம் பேசுறதுக்காக தான் உன்னை இங்க கூப்பிட்டேன். எதுவா இருந்தாலும் இன்னைக்கு ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஃபைனல் டிசிஷனுக்கு வரலாம் தான் வந்தேன். என்ன டிசிஷன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமாம் பிரீத்தி, அதையெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வந்ததுனால தான் இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன். பாரு, நீ என்ன பேசுறன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ப்ளீஸ் கொஞ்சம் கிளியரா சொல்லு. சொல்லணுமா? ஆமா. சொல்லியே ஆகணுமா? ஆமா. நம்ம காதலிக்க ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லணுமா? நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு சொல்லணுமா? இதெல்லாம் தெரிஞ்சு எதுவுமே தெரியாத மாதிரி குரங்கு மாதிரி முகத்தை வச்சுட்டு நின்றுட்டு இருக்கே, இதை சொல்லணுமா? வெயிட் வெயிட் வாட்? வெயிட் வாட்? இப்போ நீ என்ன சொன்ன? நான் எதுவும் சொல்லப்பா. ஓ மை காட், நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சு 1 இயர் ஆகுதா? ஓ ஐம் so sorry baby. உண்மையிலே உன் கூட 1 இயரா பழகிட்டு இருக்கேன்னு என்னால நம்பவே முடியல. ஹாப்பி ஆனிவர்சரி பேபி. என்னையே குரங்குன்னு சொல்றியா? ஆமா, லேட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்கள வேற என்ன சொல்லுவாங்க? ஆனா நீ என்னோட செல்ல குரங்கு. ஹாப்பி ஆனிவர்சரி. ஹாப்பி ஆனிவர்சரி. எல்லாம் பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்ததுதான், சரியா தான் இருக்கும். சார், இது பிஸ்னஸ். ஏன் இடத்துல நீங்க இருந்தாலும் கண்டிப்பா கவுண்ட் பண்ணிருப்பீங்கல்ல. இங்க பாருங்க, நீங்க துப்புங்க, எதையாவது எடுத்து என்ன அடிங்க, கரன்சி முன்னாடி எதுவுமே கவுண்ட் ஆகாது சார். ஓகே, நீங்க இதை வச்சு என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். பாய். சார், என்னங்க அது நியூசன்ஸ்? உங்க ஸ்டேஷன் எல்லா நியூஸ் சேனல்லயும் வந்துட்டு இருக்கு. நதிங் சார், எல்லாம் பப்ளிசிட்டிக்காக பண்றதா சார். யாரோ லோக்கல் அரசியல்வாதிங்க சார். இப்போ போய் வார்ன் பண்றேன். அவங்க மட்டும் இடத்த காலி பண்ணலனா கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுறேன். பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. எல்லாம் குப்பை தொட்டிங்க. கிளற நாத்தம் தாங்க முடியாது. அப்படி எல்லாம் நடக்காது சார். I'll handle with care. Sure sir. ஓகே, ஏதாவது எமர்ஜென்சினா அப்டேட் பண்ணுங்க. மேடம் மேடம், பணம் வந்துருமா? ஏய் பாவம்டா, அவங்களே காத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா மேடம்? எடுத்து போட்டுன்னு வச்சுக்கோ. வேணும் வேணும் வேண்டாம், வேணும் வேணும் நீதி வேண்டாம், வேணும் வேணும் நீதி வேண்டாம், வேணும் வேணும். இங்க பாருங்க, நீதி வேண்டாம். சட்டப்படி அவன் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கு. கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண போறோம். ப்ளீஸ் கிளம்புங்க. போக மாட்டோம், போக மாட்டோம், போக மாட்டோம். எங்க வேலையில இடைஞ்சலா இருந்தா I will take action. என்ன பண்ணுவீங்க? லட்டி சார்ஜா, டியர் கேஸா, இல்ல கைது பண்ணுவீங்களா? என்ன பண்ணாலும் எங்க போராட்டம் நிக்காது. போராடுறது ஒவ்வொரு மனிதரோட உரிமை. ஐயையோ அநியாயம், ஐயையோ அநியாயம். எப்படி தடுக்கிறதுன்னு சட்டத்துக்கு தெரியும். நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோங்க. வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும். ஐயையோ அநியாயம், ஐயையோ அநியாயம், ஐயையோ அநியாயம். எது வரைக்கும் எங்க போராட்டம்? நாம ஜெயிக்கிற வரைக்கும் போராட்டம். எது வரைக்கும் எங்க போராட்டம்? நாம ஜெயிக்கிற வரைக்கும் போராட்டம். அமௌண்ட் கலெக்ட் பண்ணிட்டு நீதி வேண்டும். அங்க சிச்சுவேஷன் எப்படி இருக்கு? எப்படி இருந்தாலும் கண்ட்ரோல் எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நீங்க வாங்க. அப்படின்னா ஓகே, நான் உடனே வரேன். வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும், வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும். ஹேய், அமௌண்ட் வருது. வீட்டுக்கு யார் கையில பணத்தை கொடுத்து அனுப்ப போற? அப்படியா மேடம்? என் போனை வாங்கி வச்சிருக்கீங்கல்ல, அதை கொடுத்தீங்கன்னா நான் அரேஞ்ச் பண்ணிடுவேன். மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம். மேடம் ஏட்டையா, எது வரைக்கும் இந்த அவனுக்கு போனை கொடுங்க. சரி மேடம். ஐயையோ அநியாயம், ஐயையோ அநியாயம். நீதி வேண்டும், தேங்க்யூ சார். வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும். ஹலோ ஹலோ டேய் சித்தா. சொல்றா விஸ்வா, எப்படி இருக்க?
நான் நல்லா இருக்கேன். நீ ஒரு 3 மணிக்கு கோர்ட்டு கிட்ட வந்துடுறா. கோர்ட்டா? எந்த கோர்ட்டுக்குடா? சுப்ரீம் கோர்ட்டு. ஏய், ஆ? அது டெல்லியில இருக்கு. செஷன் கோர்ட்னு சொல்லு. டேய், ஏதோ செஷன் கோர்ட்டாண்டா. சரி, நீ எங்க இருக்க? அதெல்லாம் நான் சொல்றேன், நீ வா. அங்க கொஞ்சம் பணம் கொடுக்குறேன். அது அம்மா கிட்டயும் அக்கா கிட்டயும் கொடுத்துரு. கொஞ்சம்னா? அது ஒரு 30 லட்சம்டா. 30 லட்சமா? யாராவது மண்டையை உடச்சிட்டியாடா? அதெல்லாம் நேர்ல சொல்றேன், வாடா. உனக்கு ஏதோ கடை இருக்குன்னு சொன்னல. உனக்கும் கொஞ்சம் கொடுக்குறேன். உன் கடன்லாம் நீ அடைச்சிரு. வள்ளல் தான். சரி சரி, ஓகே. சரி, ஃபோனை வச்சிரு. நான் உனக்கு அப்புறம் மறுபடியும் கால் பண்றேன். ம். சார் சார், என் பணம் வந்துருச்சா? வந்திருக்கு. ஞாபகம் இருக்கட்டும், யாரு என்ன கேட்டாலும் வாயை திறக்க கூடாது. நான் எதுவும் பேச மாட்டேன். வெளியில மீடியா கிரவுட் இருக்கு. ஒருவேளை அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா? இப்ப நான் வரலையா? சட்டத்தையே ஏமாத்துறவனா இந்த கிரௌடெல்லாம் என்ன என்ன பண்ணும்? மாப் மென்டாலிட்டி. சொல்ல முடியாது. ஸ்டேஷன்ல இருந்து கோர்ட்ல சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜ்யம்தான். ஓகே. ஐயையோ, அநியாயம். கூட்டிட்டு வராங்க பாரு, கிளம்புங்கடி. ஓடிங்க ஓடிங்க. வாங்க வாங்க ஏய் வாங்க எல்லாரும். விடவே கூடாது இவனை. அவனை புடிங்க. ஏய் ஏய் வா முத. அவனை விடவே கூடாது. விடவே கூடாது. ஏய் என்ன பண்றோம் பாரு. நாங்க செத்து கூடாது. விடவே கூடாது. பொம்பளைக்கு என்ன நினைச்ச? சாத்துடி ஓடுங்க. அவனை விடவே அவளே எல்லாம் ஏய் அவனை சும்மா விட கூடாது. சைடுல விட கூடாது. எங்களா பாருங்கடா பாருங்க. சுதந்திரமா இருக்கீங்களா? பாத்தாலும் தொல்லைங்க தான். ஓடுங்க. சும்மா விடுங்க. கையாலே உங்களுக்கு தீர்ப்பு. என்ன பொறுக்கி நாயே, யாரடா உன்கிட்ட சொன்னது? சொல்லு சொல்லு, வாயை திறடா. எங்க அம்மா சத்தியமா எனக்கு மரியாதையா தெரியாது சொல்ல மேடம். போறியா இல்லையா? சொல்லுடா. சொல்ல போறியா இல்லையா? வாயை திற. இல்லனா உன்னை கொன்றுவேன். பொறுக்கி நாயே, இப்ப மட்டும் நீ வாயை திறக்கல, அந்த விஸ்வாக்கான நிலைமை தான் உனக்கும் ஆகும். அந்த விஷயம் கொண்டது நீங்க தானா? இப்ப நீ வாயை திறக்கலன்னு வெச்சுக்கோ, உன்னை கொல்ல போறது நானா தான் இருப்பேன். எங்க அம்மா சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது மேடம். என்ன விடுதலை பண்ணலன்னா கூட பரவாயில்ல, என்ன ஜெயிலுக்கு அனுப்பிடுங்க. அங்கேயே எப்படியாவது நான் வாழ்க்கையை ஓட்டிக்கிறேன். எனக்கு உயிரோடு இருந்தாலே போதும் மேடம். இவனும் அந்த கால் பண்ணலனா வேற யார் பண்ணிருப்பாங்க? ஏங்க, என் அமௌண்ட் எங்கங்க? வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் சும்மா ஏமாத்துறீங்களா? அப்படின்னா நீங்க யாருக்கும் சொல்லலல்ல? இது வரைக்கும் சொல்லல. அமௌண்ட் மட்டும் கொடுக்கலன்னா மீடியாக்கு இந்த விஷயத்த சொல்ல வேண்டியது இருக்கும். வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ், அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. உங்க அமௌண்ட் உங்களுக்கு வந்து சேரும். ம். டாக்டரும் இல்லை, ஸ்டேஷன்ல இருந்தும் இல்லை. இந்த விஷயம் எங்கிருந்து லீக் ஆயிருக்கும்? ஒரு மனுஷனோட மோசமான நிலைமைய அவங்க சுயநலத்துக்காக எப்படிலாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்க காட்டிட்டாங்க. எனக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்களுக்கு நான் யாருன்றதை காட்டுறேன். ஹலோ புருஷோத்தமன், லாயர் பிரபாகர், இன்ஸ்பெக்டர் பவானி, இவங்களோட டீட்டெயில்ஸ் உனக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன். இவங்களை நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. என் பணம் எனக்கு வரணும். ஹலோ எம்ஜே கம்பெனி, ரஃபுல் குமார் ஹியர். லாயர் பிரபாகர், உங்க கம்பெனிக்கு பண்ண எல்லா துரோகத்தோட டீட்டெயில்ஸும் என்கிட்ட இருக்கு. வெறும் இடம் கொடுத்தா மட்டும் போதுமா? எப்போ வீடு கட்டி கொடுப்ப? 9 to 10 months. நாட்டி,
நான் வீட பத்தி கேட்டேன், குழந்தைய பத்தி இல்ல. யாரா யாரா நீங்களா? ஏய், உன்கிட்ட என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுறா. என்கிட்ட ஒண்ணு இல்ல டார்லிங். உங்ககிட்ட அவகிட்ட இருக்குது நீயே வச்சுக்க, வண்டியில இருக்கு தேடுறா. எடுக்க போறியா இல்ல இழுத்துறவா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க மாட்டியா? கொடுத்தா ஐடி ரைடு வரும்ல. சார் நீங்கள் கொடுத்த வேலையெல்லாம் கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வேலை இருந்தால் சொல்லுங்கள் சார், கண்டிப்பாக பண்ணுறோம். சரிங்க சார், நாங்கள் வரோம். இப்ப என்னால உனக்கு என்ன ஆகணும் சீதா? என் ஃப்ரெண்டு அநியாயமாக செத்து போயிட்டான். அவனை நம்பி இருக்கிற அவங்க அக்கா அம்மா தெருவில் நிற்கிறாங்க. தயவு செஞ்சு அவங்களுக்கு உதவி செய்யுங்க சார். டோன்ட் வரி சீதா. விஸ்வாவோட ஃபேமிலியை தெருவில் நிற்க நான் விட மாட்டேன். உனக்கும் நான் உதவி பண்றேன். அம்மா, அம்மா, என்னப்பா சித்தா? அம்மா, விஸ்வாவுக்கு சேர வேண்டிய பணம் இந்தாங்கம்மா. தங்கமான பையனையே இழந்துட்டு நிக்கிறேன். இந்த பணத்தை வாங்கி நான் என்னப்பா பண்ண போறேன்? எப்படியோ எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. அதனாலதான் நான் ஹாப்பி. நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்துச்சு. ஆனா நீங்க கொடுத்த வாக்கு. ஓ, சம்பத் ஒரு தடவை வாக்கு கொடுத்துட்டா போதும், செல்வம் மொத்தமும் உன் பக்கம் சாஞ்சிருச்சுன்னு தான் அர்த்தம். பாரு புஷ்பா, வரப்போற எலெக்ஷன்ல சீட்டை வாங்கி கொடுக்கறத விட அதுக்கு தேவையான ஃபண்டிங்க நான் பண்றேன். ஓகே? ரியலி? நான் அன்னைக்கு சொல்றது இப்ப சொல்றது எப்ப சொல்றதா இருந்தாலும் இப்படிதான். நம்ம 2 பேர் உறவு மேல சத்தியம். அவ்வளவுதான். ஹாப்பி தானே? ஆரம்பி. Cheers. உங்ககிட்ட முகத்தை காட்டுறது கூட எனக்கு தகுதி இல்லை. என்னால நடந்த தப்புக்கு நீங்க தலை குனிகிற மாதிரி ஆயிடுச்சு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அங்கிள். எந்த தப்பும் நடக்கக்கூடாதுன்னு சொன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்றீங்க. தப்பு நடந்துட்டா நீங்க வேதனை அனுபவிக்கிறதோட சேர்த்து எங்களுக்கு நிரந்தர வலியை கொடுத்துறீங்க. ஒன்றும் பண்ண முடியாது. நாங்க வாங்கிட்டு வந்த வர அவ்வளவுதான் நினைச்சுக்கணும். டேட், சொல்லு ராகுல். நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். பிரீத்தியை என்னால் மறக்கவே முடியல. அந்த துக்கத்துலேருந்து வெளியில் வரணும்னா நான் பண்ண தப்புக்கு பிராயச்சித்தம் தேடணும். ஸோ அவள் பேரில் ஒரு ஆன்டி ட்ரக் ரீஹாபிலேஷன் சென்டர் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ நீட் யுவர் சப்போர்ட் ஃபார் தட் டேட். பசங்க தப்பு பண்ணும்போதே விட்டு கொடுக்க நினைக்காத அப்பா அம்மா நல்லது பண்றேன்னு சொல்றப்ப சப்போர்ட் பண்ணாம இருப்பாங்களா? ஐ எம் ஷியோர்லி சப்போர்ட் யூ. நான் உன்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். கம் ஆன். தேங்க்யூ டேட்.